தேடி வருகிறேன். என் இதயம் ஒரே எண்ணில் வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய ஒரே எண்ணில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் ஒரே எண்ணில் வாருமே. இந்த புனித பலியானது ஊசாரிவட்டியில் வாழும் திரு துரைபாண்டி ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், துரைபாண்டி மற்றும் அருள்ராஜ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மகன் அருள்ராஜ் நல்ல வரன் கிடைக்கவும், திருமணம் விரைவில் நடைபெறவும், குடும்பத்தில் நிம்மதி அமைதி சமாதானம் நிலவி கடன் நீங்கவும், அனைவருக்கும் உடல் நலம் கிடைக்கவும், சுறுசுறுப்புடன் வியாபாரம் செய்து செழிக்கவும் இந்த புனித பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் மறித்த குள்ளப்பாயுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் வெற்றிசேருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த புனித பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாளுக்கு ஆண்டவர் நம்மை இரக்கத்திலும் அன்பிலும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் அழைத்து வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான எல்லையில்லா அன்பிற்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். அதே வேளையில் இந்த மாதத்திலே நாம் ஜெபித்தவை, நாம் விரும்பியவை, நாம் நினைத்தவை ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். அதைவிட பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு தர இருக்கிறார், புதிய மாதத்தில் எனக்கு தர இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் மீண்டுமாக நம் அன்பையும் நம் பிரமாணிக்கத்தையும் புதுப்பித்துக் கொள்வோம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வேதனைகள் துன்பங்கள் இருக்கலாம். புயல்கள் மத்தியில் சற்று ஓய்வெடுக்க கற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையின் புயல்களின் மத்தியில் சற்று ஓய்வெடுக்க கற்றுக்கொள்வோம். இந்த புனித பலியில் தகுதியான முறையில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடிற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தலைவராகி ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் யார்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8,
மற்றும் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ, தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அன்றி நடுங்காதவர் யார்? தலைவராகிய ஆண்டவர் பேசி இருக்க இறைவாக்கு உரைக்காதவர் யார்? சோதம் கொமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களும் நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட வெள்ளி கட்டளையை போல ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுபவரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானும் உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வுதல் இறை வார்த்தைகள் 23 தொடக்கம் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே
அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது உலக வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான சந்தோஷங்களும் சங்கடங்களும் நிறைந்ததுதான். துக்கங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்ததுதான். தோல்வியும் வெற்றியும் நிறைந்ததுதான். சில நேரங்களிலே அது மலர் படுக்கையாய் இருக்கும், சில நேரங்களிலே அது முள் பாதையாய் இருக்கும். வேதனைகளும் நோய்களும் நிறைந்ததுதான். துக்கங்களும் ஆரவாரங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்ததுதான். இதுதான் மனித வாழ்க்கை. ஏமாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்ததுதான். இப்படி மனித வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான ஏற்றங்களோடும் இரக்கங்களோடும் மகிழ்ச்சியோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த மனித வாழ்க்கையில நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் நாம் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில எத்தனை பெரிய புயல் அடித்தாலும் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் இன்றைய மறை உண்மைகளை தூய ஆவியானவர் நம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், இந்த துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அழுகையும் சோதனையும் தோல்வியும் ஏமாற்றங்களும் எதிர்கால வாழ்க்கையை குறித்த பல்வேறு விதமான சந்தேகங்களும் இருக்கிற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். முதல் வார்த்தையை நான் வாசிக்க கேட்கிறோம். இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். இயேசு படகில் ஏறுகிறார், சீடர்கள் இயேசுவோடு ஏறுகிறார்கள். சீடர்கள் இயேசுவோடு அந்த படகில் ஏறுகிறார்கள். ஆக முதல் காரியம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நமது வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவரை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இயேசு படகில் ஏறுகிறார், அவரை பின்பற்றி சீடர்களும் படகில் ஏறுகிறார்கள். இயேசு அவர்தான் நமது வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கிறார். அவர்தான் நம் வாழ்க்கையினுடைய எல்லாமாக இருக்கிறார், மையமாக இருக்கிறார். அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவோடு அவர்கள் படகில் ஏறினார்கள். ஆக இயேசுவை மையமாக கொண்ட வாழ்க்கை. இரண்டாவதாக நமது வாழ்க்கையில இயேசுவின் பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது. இயேசுவினுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் முதலிலே கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக இயேசு அந்த படகிலே ஏறுகிறார். இயேசு அந்த படகிலே ஏறுகிறார். இயேசு இருக்கின்ற பொழுது எல்லாவற்ற இறைவன், எல்லாவற்றையும் அகில உலகத்தையும் படைத்த இறைவன், எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற இறைவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற இறைவன், இயேசு அவர் இருக்கின்ற படகிலே
புயல் அடிக்கிறது. அவர் இருக்கின்ற படகில அவர் போன அந்த கடலிலே பெரும் புயல் அடிக்கிறது, பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவோடு இருக்கலாம், நம்மோடு அவர் என்றும் இருக்கிறார். ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதற்காக, நான் இயேசுவோடு இருக்கிறேன் என்பதற்காக என் வாழ்க்கையில புயல் அடிக்காமல் இருக்காது, துன்பங்கள் வராமல் இருக்காது, துயரங்கள் வராமல் இருக்காது, வேதனைகள் வராமல் இருக்காது, கவலைகள் வராமல் இருக்காது, கண்ணீர்கள் வராமல் இருக்காது, நோய்கள் வராமல் இருக்காது, இழப்புகள் ஏற்படாமல் இருக்காது, தோல்விகள் ஏற்படாமல் இருக்காது, அவமானங்கள் ஏற்படாமல் இருக்காது. நான் நினைத்தது எல்லா நேரங்களிலும் நடந்து விடாது. நமது எதிர்காலம் ஒரு சில வேளைகளிலே முற்றிலும் கேள்விக்குறியாகிவிடும். நமது வாழ்க்கை திடீரென இருட்டாகிவிடும். திடீரென ஒரு பெரிய இழப்பை சந்திப்போம், திடீரென ஒரு பெரிய விபத்தை சந்திக்கலாம், திடீரென ஒரு நோய் நம்மை தாக்கலாம், திடீரென நம் பணங்கள் அல்லது நம்ம தொழில், நமது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம். எங்கு இயேசு இருந்த, இயேசு பயணம் செய்த கடலில் தான் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இயேசு பயணம் செய்த கடலில் பல வேளைகளில் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், நான் பல நேரங்களில் என் நேரத்தை எல்லாம் ஆலயத்தில் செலவழிக்கிறேன் அல்லது நான் ஜெபத்தில் செலவழிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில எதற்கு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில எதற்கு, ஏன் எனக்கு நல்ல காரியம் நடக்கல? நான் ஜெபித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், நான் எப்பொழுதுமே ஜெபத்தில் தானே இருக்கிறேன், கடவுளை நம்பித்தானே நான் இருக்கிறேன். நேற்று ஒரு சகோதரி பெங்களூரிலிருந்து எனக்கு ஒரு குறும் செய்தி அனுப்பியிருந்தார்கள். தந்தை அவர்களே, எனக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் நம்பிக்கை போய்விட்டது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் போய்விட்டது, ஆலயத்திற்கு செல்வதற்கு எனக்கு மனமில்லை, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நான் பங்கு கொள்ளாமல் இருந்ததே இல்லை, அது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அமர்வுக்குரியவர்களே, திருப்பலியிலே ஒரு நாளும் அந்த தாய் தவற விட்டதில்லை. ஜெபமாலையை ஜெபிப்பதிலும் குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது ஆலயத்தில் திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை சந்திப்பதிலும், மேலுமாக ஏழை எளியவருக்கு உதவி செய்வதிலும் ஒரு நாளும் அவர்கள் தவறியதில்லை. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு தடை, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, அப்பொழுதெல்லாம் அவருடைய விசுவாசம் கேள்விக்குறியாகிறது. அவர்கள் தன் விசுவாசத்தை, இயேசுவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தை கேள்வி கேட்கிறார்கள், தன் நம்பிக்கையை கேள்வி கேட்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே புயல் அடிக்கின்ற பொழுது நம் விசுவாசம், நம் நம்பிக்கை, நம் ஜெபங்கள் எல்லாவற்றையும் அது குழப்பும். நாம் தோற்று போவோம். நம்மை ஜெபத்திலிருந்து விடுவிப்பதற்காக, இறைவனோடு உள்ள உறவை நம்மிடமிருந்து அகற்றுவதற்காக நமது வாழ்க்கையில துன்பங்கள் வருவதில்லை, துயரங்கள் வருவதில்லை. இயேசு பயணம் சென்ற கடலில் தானே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இயேசு அனுமதிக்கிறார். ஆக இரண்டாவதாக, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, நம்பிக்கை வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, நாம் நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கையிலே நிச்சயம் புயல் அடிக்கும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், புயல்கள் வரும். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, இயேசு அதை அனுமதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புயலை இயேசு அனுமதிக்கிறார். கடலை படைத்தவருக்கு தெரியும், காற்றை படைத்தவருக்கு தெரியும் இந்த கடலிலே இந்த புயல் உருவாகும் என்று. இந்த காற்று இந்த கடலை பெரும் கொந்தளிக்க செய்யும் என்று அவருக்கு தெரியும். அதே வேளையிலே அதை அடக்கவும், அதை அமைதிப்படுத்தவும் அவருக்கு தெரியும். இயேசு அனுமதிக்கிறார். கடும் கொந்தளிப்பு, ஒரு பக்கம் கதறல், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அச்சம், ஒரு பக்கம் மரணம் கண்முன்பே, இன்னொரு புறம் ஒருவர் அமைதியாக, நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தூக்கம், இயேசு சாதாரண ஓய்வு எடுக்கவில்லை, தூக்கம்.
ஓய்வு என்பது ஏதோ உடல் அசதிக்காக ஜஸ்ட் போய் அப்படியே ஒரு படுக்கிறது, குருமணங்கள் சிஎஸ்தா என்று சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். இல்லை, இயேசு ஓய்வெடுக்கவில்லை, இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த நித்திரை, எல்லாவற்றையும் மறந்து அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் மறந்து. ஒரு பக்கம் புயல், கொந்தளிப்பு, அழுகை, கதறல், சாவு, மரண பயம். அதே படகில் தான் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதே படகில் தான் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக நமது வாழ்க்கையிலே இந்த கற்றுக்கொள்ள வேண்டியது, கடவுள் இயேசு நமது வாழ்க்கையிலே புயலை அனுமதிக்கிறார். புயலை அனுமதிக்கிறார். எனவேதான் தூய பேதுரு சொல்லுவார், உங்கள் வாழ்க்கையிலே திடீரென துன்பங்கள், துயரங்கள், எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நீங்கள் நடக்கிற பொழுது ஏதோ எதிர்பாராத ஒன்று நடந்து விட்டதாக எண்ணி நீங்கள் கலங்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம். இவையெல்லாம் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக, உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துவதற்காக, உங்களுடைய கடவுளோடு உள்ள உறவை இன்னும் நெருக்கப்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப கடவுள் அனுமதிக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற புயல்கள் கடவுளால் அனுமதிக்கப்பட்டது. அதை விசுவாசிங்க, முதல்ல அதை நம்புங்க, அதை நம்புங்க. பாண்டிச்சேரியிலே ஒரு குடும்பத்திற்கு நான் ஜெபத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த குடும்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அனைவரும், எங்கள் தந்தையை தவிர நானும் என் தாயும், நாங்கள் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக இந்து சமயத்தை நாங்கள் பின்பற்றியவர்கள் பிறப்பில் இருந்து. எங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கையை, கிறிஸ்துவின் மீது அன்பை, கத்தோலிக்க திருவை பற்றி யாரும் கற்பிக்கவில்லை. நாங்களாக அனுபவித்து, அவர் இயேசு என்னை அவர் பின்பற்ற அவர் என்னை நேரடியாக அழைத்தார். எனவே ஜெபத்தின் வழியாக ஜெபித்து 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 நானாக ஆண்டவரிடத்திலே வந்தேன். நான் என் குடும்பத்தை அழைத்தேன். இன்று நாங்கள் எல்லோரும் கத்தோலிக்க திரு அவையிலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அன்னை மரியாளின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஃபாதர், எங்களுக்கு ஏன் இப்படி ஒருப்பட்ட ஒரு பிரச்சனை, எங்க குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அவமானம், ஏன் எங்க பிள்ளை வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடந்துச்சு என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். கடவுளை நம்பித்தானே, அவர்தான் உண்மையான இறைவன் என்று வந்தோம், ஆனால் ஏன் என்ற அந்த கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்தது. அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன், நீங்கள் நினைத்ததை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் உங்கள் விசுவாசம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார். அப்புறம் வாழ்க்கையில புயல் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, துயரம் வருகிற பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நம் விசுவாசம் இன்னும் குறைவாய்த்தான் இருக்கிறது. கடவுளோடு உள்ள உறவு இன்னும் நெருக்கமாகவில்லை. அவரை நான் இன்னும் அதிகமாய் தேடவில்லை. அவர் அனுமதிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில துன்பங்கள், ஒரு சில வேதனைகள், ஒரு சில நோய்கள், ஒரு சில தோல்விகள், ஒரு சில தாமதங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அனுமதிக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக அனுமதிக்கிறார்? நம்ம கஷ்டப்படணும், வேதனைப்படணும், அழுகணும், நோயில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நாம் அவரை தேட வேண்டும் என்பதற்காக, அவரை தேட வேண்டும் என்பதற்காக. அப்ப கடல்ல புயல் அடிக்குது, பெரும் காற்று வீசுது, கடல் கொந்தளிக்கிறது, இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. அவர்கள் கடலை பார்த்தார்கள், கொந்தளித்த கடலை பார்த்தார்கள், கொந்தளித்த கடலை பார்த்தார்கள், அந்த காற்றை பார்த்தார்கள். ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா? இயேசுவின் சீடர்களிலே பெரும்பான்மையானவர்கள் இந்த கடல் தொழில் செய்கிறவர்கள், மீனவர்கள். அவர்களுக்கு கடலை பற்றி நன்றாக தெரியுமே. கார்பெண்டர் சன்னுக்கு கடலை பற்றி எப்படி தெரியும்? இவர் கார்பெண்டர் சன், ஆனால் கடலிலே வேலை செய்த, கடலையே தங்கள் வாழ்வாக கொண்டிருக்கிற மீனவர்கள் கடலை பார்த்து, புயலை பார்த்து அச்சப்படுகிறார்கள். எத்தனை நாள் அந்த கடல்ல மீன் பிடிச்சிருப்பாங்க, எத்தனை நாள் அந்த கடல்ல இந்த புயலையும் இந்த பெரும் காற்றையும் பார்த்திருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த
புயலும் பெரும் காற்றும் பயமாய், அச்சமாய், மரண பயமாய் தெரியல. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு இதை வெற்றி கொள்ள முடியும், இதை எதிர்க்க முடியும், இதை நாங்கள் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் இருந்தது. இன்னைக்கு என்ன எல்லாம் போச்சு? அந்த தைரியம் இல்லை. அன்று அவர்கள் தங்கள் மீது இருந்த அந்த நம்பிக்கையை வைத்து வெற்றி பெற்றார்கள். இன்று கடலை பார்க்கிறார்கள். அவன் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகிற பொழுது, புயல் அடிக்கிற பொழுது அந்த புயலை பார்க்காதீங்க, அந்த துன்பத்தை பார்க்காதீங்க, அந்த துயரத்தை பார்க்காதீங்க, அந்த வேதனையை பார்க்காதீங்க, அந்த தடையை பார்க்காதீங்க, அந்த தாமதத்தை பார்க்காதீங்க, அந்த தோல்வியை பார்க்காதீங்க. மாறாக உங்கள் உறவை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள், இயேசுவோடு நெருக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புயலும், என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு புயலும் என் விசுவாசத்தை அதிகப்படுத்த, ஆழப்படுத்த, பலப்படுத்த, அதுதான் என் வாழ்க்கையில் வருகிற புயல். இது மட்டும் போதுமா? அப்ப என் வாழ்க்கையில புயல்கள் வருகிற பொழுது, வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வருகிற பொழுது இது மட்டும் போதுமா? இது மட்டும் போதுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, என் விசுவாசம், என் நம்பிக்கை யாரை சார்ந்ததா இருக்க வேண்டும்? யாரை சார்ந்தா இருக்க வேண்டும்? கடலை பார்த்தவர்கள், புயலை பார்த்தவர்கள் கதறினார்கள், கத்தினார்கள், ஐயோ சாக போகிறோம் என்றார்கள். எப்பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்தார்களோ, எப்பொழுது அவர்கள் இயேசுவிடம் சென்றார்களோ, அப்பொழுது அந்த கடலிலே பெரும் காற்று, புயல் அடங்கியது. அப்ப என் வாழ்க்கையின் இத்தகைய சூழ்நிலைகளை நான் இயேசுவிடம் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு இருக்கிற என் உறவை இன்னும் நெருக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என் ஜெபத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அவர்கள் இயேசுவே என்று அழைத்தார்கள், ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் கதறல் ஒரு ஜெபம். அப்ப என் ஜெப வேலை அதிகப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவை நான் அழைக்கிறேன் என்றால், இயேசுவிடம் செல்லுதல் என்றால் என் ஜெப நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், என் ஜெப வேலையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் அதிகமாக உங்கள் ஜெப வேலைகள் அதிகமாகட்டும். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக, தோல்விகள் அதிகமாக, பயங்கள் அதிகமாக உங்களுடைய ஜெப வேலை அதிகமாகிக் கொண்டே போகட்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பயம் அல்ல, விசுவாசம் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் உங்கள் பயத்தை விட பெரியதாக இருக்கட்டும். Let your faith be bigger than your fear. Let your faith be bigger than your fear. உங்களுடைய பயத்தை விட உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கட்டும். அப்ப இயேசுவிடம் போறாங்க, அதுதான் ஜெபம். இப்ப ஜெப வேலையை அதிகப்படுத்துங்க, ஜெப வேலையை அதிகப்படுத்துங்க. துன்பங்கள், துயரங்கள் அதிகமாக, வேதனைகள் அதிகமாக, கஷ்டங்கள் அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவை விட்டு விலகுறோம், ஜெபத்தை குறைத்துக்கொள்ள. இல்ல, அது இல்ல வழி. அது சாத்தான் நம்மை இன்னும் வீழ்ச்சிப்படுத்துவதற்காக அவன் கொண்டு வருகிற ஒரு ட்ரிக்கு, ஒரு ஏமாற்று வேலை. ஐயோ துன்பம், துயரம், வேதனை, எனவே அவரை விட்டு கோயிலுக்கு போகாத, ஜெபிக்காத, பூசைக்கு போகாத, ஜெபமட ஜெபிக்காத, இதெல்லாம் அவரின் ஏமாற்று வேலை. உங்களுடைய வேதனையை பயன்படுத்தி, உங்க துக்கத்தை பயன்படுத்தி, இந்த உலகத்துல பல மனிதர் இருக்காங்கல்ல, உங்க பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை அப்படியே அமுக்க பார்ப்பாங்க, உங்களை அடக்க பார்ப்பாங்க. உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அடிமையா வச்சிருக்க பார்ப்பாங்க, அல்லது அதையே குத்தி காட்டுவாங்க. சாத்தானுடைய வேலை அது. உங்க வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்த உடனே, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே, உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்த உடனே அதை அவன் பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்ற, இயேசுவிடமிருந்து உங்களை பிரிக்க, நீங்கள் ஜெபிக்காத அந்த சூழ்நிலையை கொண்டு வருவான். எனவே நீங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகிற பொழுதெல்லாம், புயல் அடிக்கிற பொழுது தூங்க கற்றுக்கொள்ளுங்கள். தூங்குதல் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் அமைதியாய், நிம்மதியாய் இருப்பது. அவருடைய பிரசன்னத்தில் அமைதியா போய் உட்காருங்க. அந்த புயல் அடித்துக் கொண்டிருக்கட்டும், நீங்க போற இடம் எது? ஆண்டவர் முன்னாடி நீங்க அமைதியா, அந்த புயலை அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்க. அப்ப ஆண்டவரே என்று கத்தினார்கள். ஆண்டவர் எழுந்து என்ன சொல்றார்? நம்பிக்கை குன்றியவர்களே,
ஏன் அஞ்சுகிறீர்கள்? எனவேதான் சொன்னேன், உங்களுடைய பயத்தை விட உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். உங்கள் அச்சத்தை விட உங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஏன் அஞ்சுறீங்க? அப்ப நம்பிக்கை இல்லை, பயப்படுறீங்க. ஐயோ என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படியாச்சே அப்படியாச்சே. பயம் அல்ல உங்கள் வாழ்க்கையில. உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டியது நம்பிக்கை. நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். Let your faith be bigger than your fear. உங்களுடைய பயத்தை விட உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் அதிகமாக இருக்கட்டும், பெரியதாக இருக்கட்டும், பெரிதாக இருக்கட்டும். அப்ப நான் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை தேடுகிற பொழுது எனக்கு என்ன நடக்குது? அவர் எழுதுகிறார். அவர் அந்த கடலை அமைதிப்படுத்துகிறார். காற்றை அடக்கி கடலை அமைதிப்படுத்துகிறார். அப்ப நான் அவரை தேடுகிற பொழுது, ஜெபத்திலே அவரை தேடுகிற பொழுது, ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாய் நான் நெருங்குகிற பொழுது, அவரை நான் கூப்பிடுகிற பொழுது, அவர் என் வாழ்க்கையின் புயலை எல்லாம் அவர் தான் அடக்க முடியும். உங்க வாழ்க்கையின் புயலை நீங்க அடக்க நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனையை நீங்க தீர்க்க வழி தேடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த இருளுக்கு நீங்க ஒளி ஏற்ற முடியாது. அவர்தான் ஒளி, அவர்தான் வெற்றி தருகிறவர், அவர்தான் வழிகாட்டுகிறவர். உங்க எதிர்காலத்தை நீங்க திட்டமிடாதீங்க, அவர் திட்டமிடுகிறார். அவர்கிட்ட கொடுங்க. அவர்தான் எல்லாம், அவர்தான் எல்லாம். நம்ம பல வேளைகளில் இந்த ஒரு பெரிய தவறை செய்கிறோம். வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்த உடனே எப்படி வெளியே வர்றது, எப்படி வெளியே வர்றது, எப்படி இதை ஜெயிக்கிறது, எப்படி இதை வெற்றி, எப்படி இது கிடைக்கும், எப்படி என்று நாம் தீர்வு காண, நாம் அதை வெற்றி கொள்ள முயன்று நாம் தோற்று விடுகிறோம். இயேசுவை அலோவ் பண்ணுங்க. அலோவ் ஜீசஸ். ஆண்டவரை அனுமதியுங்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, நோயை குணப்படுத்துவதற்கு, புயலை அடக்குவதற்கு, தோல்வியை வெற்றியாய் மாற்றுவதற்கு, இருண்ட எதிர்காலத்தை ஒளிமயமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரை அனுமதியுங்கள். Allow Christ in your life to do wonders, to do miracles. இயேசுவை அனுமதியுங்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அடக்கினார். நாம் அவரோடு உறவில் இருந்து ஜெபித்தால் போதும். ஜெபம் ஜெபம். ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுறீங்க? ஆண்டவர் பல இடங்கள் ஏன் அச்சப்படுறீங்க? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம்? ஏன்? காட்டு பறவைகளை பாருங்க, காட்டு மலர்களை பாருங்க. ஒண்ணுக்கு இன்னைக்கு முளைச்சு காலையில் முளைத்து மாலையில ஒண்ணுமில்லாம போற அந்த செடிகளுக்கே, அந்த பூக்களுக்கே அவ்வளவு அழகு பார்க்கிறோம். நீங்க அவரால் படைக்கப்பட்ட உங்களை அவர் கைவிடுவாரா? ஏன் அச்சப்படுறீங்க? ஏன் கொஞ்சம் சின்ன விசுவாசத்தோட நம்பிக்கை உண்டு இருக்கிறீங்க? ஏன்? அது மீண்டும் ஆண்டவர் ஒரு நாள் பேதுருட்ட சொல்லுவாரு, நம்பிக்கை குன்றியவனே ஏன் பயப்படுற, ஏன் அச்சப்படுற? அவர் தான் ஆண்டவரை, நானும் உண்மை போல கடல் நடக்கிறேன், நானும் ஆசைப்படுறேன் வந்தாரு. ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்தவுடன் உள்ள போனாரு. ஆண்டவர் கைதூக்கி, பேதுரு நம்பிக்கை குற்றியவனை ஏன் அச்சப்படுகிறாய்? நான் தானே இருக்கிறேன், நான் தானே உன்னை கூப்பிட்டேன், ஏன் கை உன்னை தூக்காதா? நீ என்னை பார்க்கலையே, என்ன பார்க்கணும், ஏன்கிட்ட வரணும் வந்த நீ காற்றையும் கடலையும் பார்த்து உள்ள விழுந்துட்டிய. நம்ம வாழ்க்கை அதான். இயேசுவை பார்த்து நடக்கிறோம், இயேசு மீது நம்பிக்கை வச்சு போறோம். ஆனா இந்த வாழ்க்கையில அவரை முன்னிறுத்து வாழ்ற வாழ்க்கையில பல வேளைகளில நம்ம சுத்தி பார்க்கிற பொழுது நம்ம உள்ள போயிடும். பேதுரு அந்த கடலை பார்த்தார், கடவுளை பார்த்தார், தைரியமாய் முன்னே சென்றார். ஆனால் கடலை பார்த்தார், கடலுக்குள்ளே சென்றார். அதான் ஆண்டவர் சொல்றார், பேதுருவே நம்பிக்கை இன்றியவரை ஏன் அச்சப்படுகிறாய், ஏன் பயப்படுகிறாய்? பண்புகளே, ஆண்டவர் நமக்கு சொல்கிற 4வது செய்தி, உங்கள் விசுவாசம் உங்கள் பயத்தை விட பெரியதாக இருக்கட்டும். Let your faith be bigger than your fear. எனவே நாம் துன்ப, துயர, வேதனை நேரங்களிலே ஓய்வெடுக்க கற்றுக்கொள்வோம், தூங்க கற்றுக்கொள்வோம். அவர் புயலை அடக்குவார். அவர் இருளான நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார். வேதனையும் கலக்கம் நிறைந்த நம் கண்ணீரை அவர் துடைப்பார். அவர் பிரசன்னத்தில் இருந்து அவரை தேடி போங்க. ஜெபத்தை நேரத்தை அதிகப்படுத்துங்கள்.
ஜெபத்தின் நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஆண்டவர் கடல்ல பயணம் செய்கிறார், புயல் வருகிறது, சீடர்கள் அலறுகிறார்கள். ஆண்டவரிடம் போய் அவங்க ஆண்டவரே நாங்கள் சாக போறோம்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அடக்குகிறார். அப்படி இதெல்லாம் கடல்ல நடக்குது. ஆனா கரையில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. மக்கள் எல்லாரும் சீடர்கள் நாங்க போடல. அப்ப இது கடல்ல நடக்கிற விஷயம். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கடலில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்காக ஏதோ ஒரு கூட்டம் கடற்கரையில நின்று கொண்டிருந்தது, காத்து கொண்டிருந்தது. ஒன்று நம் வாழ்க்கையில இயேசுவோடு இருக்க வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், அற்புதத்தை நாம் காணலாம். ஒருவேளை நாம் இயேசுவோடு இல்லாவிட்டால், இயேசுவுக்காக காத்திருந்தால் நம் கண்களும் அற்புதத்தை காணும். அப்ப கடற்கரையில் இருந்த மக்கள் இயேசுவுக்காக காத்திருந்தார்கள். நீங்கள் இயேசுவோடு இருந்தாலும் புயல் நிற்கும், அதிலும் அவர் அற்புதத்தை செய்வார். அவருக்காக காத்திருந்தாலும் உங்கள் கண்கள் அற்புதத்தை காணும். அப்ப கடற்கரையில அவருக்காக காத்திருக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, வியக்கிறார்கள். அப்ப நீங்கள் கடலில் இருந்தாலும் கடற்கரையில இருந்தாலும் அவரோடு இருந்தால் அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் கடலில் இருந்தாலும் கடற்கரையில் இருந்தாலும், நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். எனவே நீங்கள் அவரோடு இருந்தாலும் அவருக்காக காத்திருந்தாலும் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். எனவே அவரோடு இருப்போம், அவருக்காக காத்திருப்போம். நமது நம்பிக்கை நம் பயத்தை விட அதிகப்படுத்தப்படட்டும். நம் புயலின் நேரங்களில், நம் வாழ்க்கையில் புயல் அடிக்கிற பொழுது நாம் சற்று தூங்க கற்றுக்கொள்வோம். அவர் பிரசன்னத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே சற்று தூங்க கற்றுக்கொள்வோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். காரணம், நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் அவரோடு இருக்கிறோம். எனவே இறை பிரசன்னத்திலே தொடர்ந்து வாழ்வோம். நம் வாழ்க்கையில் புயலடிக்கிற பொழுது நம் ஜெபத்தின் நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். இறைவனோடு உள்ள உறவை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வோம். இந்த மாதம் இறைவனின் ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமைந்தது போல வருகின்ற ஜூலை மாதம் அன்னை மரியாளின் அந்த மாசற்ற திரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பும் அன்பையும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொண்டு வருகின்ற புதிய மாதமாக நாம் கிடைக்கும்படிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறை நம்பிக்கையில நாம் இந்த நாளிலே பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதரி, என்னுடையது உங்களுடைய மன புனிதபடி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உன் கையின்றி கொலையை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருகூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் மறைமாவட்ட பரிபாளர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்கள். நீரின்றி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட புள்ளப்பா என்னும் உம் அடியார் நினைவு கூர்ந்தரும். உம் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியோடு ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுகிறது, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி வாழ்க்கையில் பெரும் புயல்களை நாங்கள் சந்திக்கிறதே, பெரும் காற்று வீசுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஓய்வெடுத்து நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக
மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பெற்றோம். கிறிஸ்தின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் வாழ்க்கை என்னும் படகிலே புயலடித்தாலும் இருள் சூழ்ந்தாலும் கலக்கங்களும் அச்சங்களும் பயங்களும் வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர். அவரை தேடுகிற பொழுது, அவரை நாம் அழைக்கிற பொழுது நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் விடுதலையும் வெற்றியும் தருகிற இறைவன். இந்த வாழ்வு தருகின்ற இறைவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அவருடைய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்படி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கர்த்தரை கருத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உட்பவித்த உத்தமரே அந்தோனியார். உட்பவித்த உத்தமரே அந்தோனியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியார். நற்றவரே நல்லவரே அந்தோனியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உட்பவித்த உத்தமரே அந்தோனியார். உட்பவித்த உத்தமரே அந்தோனியார். கோவிடி கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியார். குனிந்து வணங்க செய்த அந்தோனியார். கோவிடி
பணிந்து வணங்க செய்த அந்தோனியார், செடி செய்யும் சாத்தானுக்கு சாட்டையடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியார். அந்தோனியார் அந்தோனியார் கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உட்பவித்த உத்தமரே அந்தோனியார். உட்பவித்த உத்தமரே அந்தோனியார், மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியார். நற்றவரே நல்லவரே அந்தோனியார். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோயலா இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மெக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.